1 கொரிந்தியர் 1:5 நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். கொரிந்து சபை பற்றி பவுல் எழுதுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அவங்களுக்குள்ள பிரிவினை இருந்துச்சு, அவங்களுக்குள்ள வாக்குவாதம் இருந்துச்சு, அவங்க உலகத்தார் இடத்துல போய் வழக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் புகார் போட்டு வழக்கு ஆடினாங்க. அவங்க சபையில் ஒருத்தன் பகிரங்கமாக துணிகரமாக பச்சாரத்தில் வாழ்ந்தான். இதுதான் நம்ம கண்ணுக்கு அதிகமாக தெரியுது கொரிந்து சபையை பற்றி. ஆனால் அவர்களை பற்றி அவ்வளவு உயர்வான விஷயங்களை பவுல் எழுதுகிறான். எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிற படியார். இன் எவ்ரி ரெஸ்பெக்ட் enriched in full power and readiness of speech and complete knowledge and illumination, insight. அவ்வளவு ஆங்கிலத்தில் அதை விட மிக உயர்வான வார்த்தைகள் போடப்பட்டிருக்கு. முழு வல்லமையிலும் அவர்கள் கொழுமையாக வல்லமையின் ஐஸ்வர்யத்தில் இருக்கிறார்கள். பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். முழுமையான அறிவு, முழுமையான வெளிச்சம், முழுமையான ஒரு இன்சைட், ஒரு ஆவிக்குரிய பார்வை அவர்களுக்கு இருக்கிறது. எல்லா விதத்திலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஐஸ்வர்யம் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி தான் ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு. இவ்வளவு சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எல்லாவற்றிலையும் அறிவிலும் உபதேசத்திலும் அப்படி ஒரு வளர்ச்சி, அப்படி ஒரு நிலையில் இருந்தவங்க. அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா பவுல் அவ்வளவு 2 நிருபங்களை எழுதியிருக்கிறான். அவ்வளவு நீளமான நிருபங்கள். யாருக்கும் இவ்வளவு நீளமான கடிதங்களை எழுதலை. யாரும் எழுதலை, யாருக்கும் எழுதலை. அதுவும் பவுல் தெசலோனிக்கேயருக்கு 2 நிருபம் எழுதியிருக்கிறான், தீமோத்தேயுக்கு 2 நிருபம் எழுதியிருக்கிறான். அதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தாலே கொரிந்தியர் அளவுக்கு அவ்வளோ நீளம் கிடையாது. அவ்வளோ நீளமான நிருபங்கள், ஆழமான விஷயங்கள். அதுவும் வரங்களை பற்றி எழுதியிருக்கிறான், நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறான். ஆழமான விஷயம், தேவ ஞானத்தை பற்றி எழுதியிருக்கிறான் 2 கொரிந்தியரில். தேவ அன்பை பற்றி எழுதியிருக்கிறான். அந்நிய பாஷையை பற்றி அதை எப்படி பயன்படுத்துவது என்று எழுதியிருக்கிறான். உயிர்த்தெழுதலை பற்றி எழுதியிருக்கிறான். வேறு எங்கேயுமே இல்லை வேதத்தில் அவ்வளவு ஆழமாக தெளிவாக. ஏன்னா அவங்க எல்லா அறிவிலும் எல்லா உபதேசத்திலும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அது அவ்வளவு ஆழமான வார்த்தைகள் போடப்பட்டிருக்கு. யாரும் அப்படி இருக்காங்களா? எந்த சபையாவது அப்படி ஒரு சபை இன்றைக்கி உலகத்தில் இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு சபை இல்லை. கொரிந்து சபை மாதிரி உபதேசத்தில், அறிவில், வல்லமையில் சம்பூர்ணமாக்கப்பட்ட சபை எனக்கு தெரிந்து நான் கண்டிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான சபைகளை நானே நேரில் பார்த்துருக்கிறேன். என்னுடைய 47 வருஷமாக பிரசங்கம் பண்ணுறேன். எவ்வளவோ சபைகளை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், வாசித்திருக்கிறேன், வீடியோவில் ஃபோட்டோவில் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சபையை நான் கேள்விப்படலை. அவ்வளவு வளர்ச்சி, அவ்வளவு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அவ்வளவு நிலையிலும் அவங்களுக்கு ஊழியக்காரர்கள் தேவைப்படவே செய்தார்கள். அதை தான் சொல்ல வர்றேன். சம்பூரணமாக இருக்காங்க உபதேசத்தில், அறிவில். ஊழியக்காரன் தேவையில்லையே. இப்போ பாருங்கள், டிரைவர் இல்லாத கார் வந்துடுச்சு. அமெரிக்காவில் டிரைவர் இல்லாத டாக்ஸி ஓடுகிறது. டிரைவர் இல்லாத ரயில்கள் இன்னும் கொஞ்சம் நாட்களில் வரப்போகிறது. அதனால் அவ்வளவு விஞ்ஞானம், நுட்பம், தொழில்நுட்பம் பெருகிவிட்டது.
இவங்க தான் இவ்வளோ தூரம் சம்பூர்ணம் ஆயிட்டாங்களே, இவங்களுக்கு எதுக்கு ஊழியக்காரங்க என்கிற கேள்வி வரலாம். ஆனால் அவங்களுக்கு தான் பவுல் ஊழியக்காரர்களுடைய அவசியத்தை பற்றி எழுதுகிறான். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 10ஆம் வசனம். தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள். என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிடிக்கிறானே. தீமோத்தேயு உங்களிடத்தில் வந்தானே ஆகில், அவனை நல்லா பார்த்துக்குங்க. தீமோத்தேயு கொரிந்து சபைக்கு தேவைப்பட்டான். அதுக்கப்புறம் 12ஆம் வசனம், சகோதரனாகிய அப்போலோவை குறித்தோவெனில் சகோதரரோடு கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும்போது வருவான். அப்போலோவை நான் வேண்டிக் கொண்டேன், எப்படியாவது கொரிந்து சபைக்கு போங்க அப்படின்னு. இப்போ முடியாது, அப்புறம் போகிறேன்னு சொன்னான் அப்படின்னு எழுதுகிறான். அப்போ இவ்வளவு சம்பூர்ணமாக்கப்பட்ட கொரிந்து சபைக்கு ஒரு தீமோத்தேயு தேவைப்பட்டான், ஊழியக்காரன் தீமோத்தேயு தேவைப்பட்டான், ஊழியக்காரனாகி அப்போலோ தேவைப்பட்டான். அதனால் நம்ம எவ்வளவு வளர்ந்தாலும், அவ்வளவு அறிவு அவ்வளவு வேத அறிவு இருந்தாலும், அவ்வளவு உபதேசத்தில் சம்பூர்ணமாக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு நிச்சயமாக ஊழியக்காரர்கள், அதுவும் தீமோத்தேயு ஒரு வாலிப ஊழியக்காரன். அப்போலோவாவது வேதங்களில் வல்லவன், அனலாக திட்டமாக போதிக்கக்கூடியவன். ஆனால் தீமோத்தேயு ஒரு வாலிப ஊழியக்காரன், அவனும் இவர்களுக்கு தேவைப்பட்டான். பவுல் சொஸ்தனே 2 பேரும் சேர்ந்து இந்த நிருபத்தை எழுதுகிறாங்க. பவுல் தேவைப்பட்டான் கொரிந்து சபைக்கு, சொஸ்தனே தேவைப்பட்டான். அதனால் நம்ம எவ்வளவோ வளர்ந்தாலும், பூரண நிலையை ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய சில அடைந்தாலும், சில பகுதிகளிலே பூரண நிலையை அடைந்தாலும் நமக்கு நிச்சயமாக ஊழியக்காரங்க தேவை. அதனால் ஊழியக்காரங்களை விட்டுறக்கூடாது. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஊழியக்காரங்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அவர்கள் நமக்கு தேவை. இருக்கிற சம்பூர்ணத்தை காத்துக்கொள்வதற்காக இருக்கலாம். இருக்கிற சம்பூர்ணத்தை காத்துக்கொள்றதுக்கு ஊழியக்காரனுடைய உதவி தேவை. இன்னும் எந்தெந்த பகுதியில் சம்பூர்ணம் அடையவில்லையோ அதையெல்லாம் அதற்குள்ளே நடத்துவதற்கு ஊழியக்காரன் தேவை. ஆகவே எவ்வளவு வளர்ந்தாலும் ஊழியக்காரர்களை, கர்த்தர் நமக்கு தந்த ஊழியக்காரர்களை விட்டுவிடாதிருப்போம், பிடித்துக்கொள்வோம். ஆமென்.